இன்றைய வீடியோவில் மெக்கானிக்கல் துறையின் வளர்ச்சி பாதையும் அதன் பிரமாண்டமான கண்டுபிடிப்புகளையும் நாம் காண உள்ளோம். மனித இனம் முதன்முதலாக நெருப்பை கண்டுபிடித்ததிலிருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துவங்குகிறது. குகை மனிதன் நெருப்பை அடையாளம் கண்டபோது இன்று நாம் தெர்மல் இன்ஜினியரிங் என அழைக்கும் துறையின் விதைகள் விதைக்கப்பட்டன. அதன் பின்னர் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடன் மனிதன் பொருட்களை எளிதாக நகர்த்தக் கற்றார். இதுவே மேனுஃபேக்சரிங் துறையின் ஆரம்பம். இன்று நாம் லேத் மெஷின் முதல் அதிநவீன சிஎன்சி மெஷின் வரை பயன்படுத்துகிறோம். தன்னை மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக உருவாக்கிய கருவிகள் இன்று ஏவுகணைகள், துப்பாக்கிகள் என பாதுகாப்புத் துறையில் ஒரு பெரிய கிளையை உருவாக்கியுள்ளன. நாம் நாள்தோறும் வழிபடுகிற இறைவன் சிலைகள், அவற்றின் வடிவமைப்பும் கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரின் கைவண்ணம்தான். நீங்கள் அணியும் உடையையும் கவனித்தீர்களா? அதுகூட மெக்கானிக்கல் துறையின் ஒரு சாதனை. துணிகளை உருவாக்கும் பின்னல் ஆடைகள், துவைக்கும் இயந்திரங்கள் அனைத்தும் மெக்கானிக்கல் துறையின் அற்புதமான வடிவமைப்புகள். நீராவி இயந்திரத்தின் கண்டுபிடிப்பு உலகை மாற்றியது. அதன் மூலம் ரயில்கள் இயக்கப்பட்டன, வாகனங்கள் உருவாக்கப்பட்டன. இவை அனைத்தும் உள் எரி இயந்திரங்களாக ஐசி என்ஜின்ஸ் வளர்ந்தன. இன்று அந்த பயணம் வானூர்திகள் மற்றும் விண்வெளி சாதனங்கள் வரை சென்றுவிட்டது. வடிவமைப்பிலும் டிபி பிரிண்டிங் எனும் புதிய பரிமாணம் தற்போது மெக்கானிக்கல் துறையின் மகத்தான பங்களிப்பாக உயர்ந்துள்ளது. Don't